ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, நம்பிக்கையாளரான எல்லா சகோதர சகோதரிகளே, முக்கியமாக இன்றைக்கு திருத்தொண்டர் நிலையிலிருந்து குருத்துவ நிலைக்கு, அருள் பணியாளர் நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கின்ற அன்பார்ந்த சகோதரர் ஆசீர்வாதம் அவர்களே, நாம் எல்லாரும் இன்றைக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சவேரியார்பாளையம் பங்கில் பூமனூர் மற்றும் சுற்றியுள்ள இந்த பகுதிகளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்னும் நிறைவாக இன்றைக்கு பொழியப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்மிடம் இருப்பதெல்லாம் கடவுள் கொடுத்தது. இத்தனை ஆண்டுகள் திருத்தொண்டராக பணிபுரிந்துவிட்டு இந்த சூழ்நிலையில் அவர் அருள் பணியாளர் நிலைக்கு இறைவனின் இரக்கத்தால், வல்லன்மையால், தாராளத்தால், பேரன்பால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் உண்மையாகவே எல்லா மகிமையும் அவருக்கே சொந்தம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வயதான ஒருவர் பழமரங்களை நட்டு கொண்டிருந்தாராம். இது கனி கொடுக்கும்போது நீங்கள் இருக்க மாட்டீர்களே என்று கேட்டபோது, எத்தனையோ பேர் எனக்கு முன் நட்ட மரங்களிலிருந்து தான் நான் கனிகளை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நான் நடுகின்ற மரத்திலிருந்து எழுகின்ற பரங்களால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடையட்டுமே என்று சொன்னாராம். ஒருவன் ஒரு மரத்தை வெட்ட வேண்டும் என்று சிறியோர் அவனை தொந்தரவுப்படுத்தினார்களாம். புதிய மரங்களை நடலாமே, இந்த பழைய மரம் ஏன் இருக்கிறது என்று சொன்னபோது அவர் சொன்னாராம், நான் புதிய மரங்களை நடலாம், ஆனால் இந்த பழைய மரத்தின் வேர்களுக்கு நான் எங்கே போவேன் என்று சொன்னாராம். பழமைக்கு மதிப்பு உண்டு. அதனுடைய அனுபவம் ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே நல்லதுக்காகத்தான் என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், சில பேர் திராட்சை தோட்டத்து அறுவடைக்கு வேலைக்கு அழைக்கப்படுகிறார்கள். சில பேர் காலை 6 மணிக்கு, சில பேர் 9 மணிக்கு, சில பேர் 12 மணிக்கு, சில பேர் 3 மணிக்கு, சில பேர் மாலை 5 மணிக்கு. இன்னும் 1 மணி நேரம்தான் வேலை எனும்போது, ஒரு விதத்தில் நம்முடைய அன்பான சகோதரர் ஆசீர்வாதம் மாலை 5 மணிக்கு ஆண்டவரால் அழைக்கப்படுகிறார். நீ எப்போது அழைக்கப்பட்டாய் என்பது முக்கியமல்ல, ஆண்டவர் உரிய கைமாற்றை கொடுப்பார். ஆண்டவர் அழைக்கும்போது நீ பதில் தந்தாயா என்பதுதானே மிக மிக முக்கியம். பிரியமானவர்களே, இளமை காலத்தில் நிறைய கனவு, மத்திய வயதில் நிறைய உழைப்பு, வெற்றி என்றெல்லாம் தேடுகிறோம். ஆனால் முதுமையில் சரண்டர், ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்னை என்று அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய அன்பான திருத்தொண்டர் இன்னும் முழுமையாக ஆண்டவருக்காக இன்றைக்கு அர்ப்பணிக்க
அழைக்கப்பட்டிருக்கிறார். பாருங்கள், ரிலே ரேஸ், தொடர் ஓட்டம் பல நாம் கண்டிருக்கிறோம். ஒரு மாணவனிடமிருந்து இன்னொரு மாணவனுக்கு அந்த கோல் கொடுக்கப்படுகிறது. கடைசி மாணவன் அதை வெற்றி கோட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். 4 பேர் இருந்தால் 4 பேருமே நன்றாக ஓட வேண்டும். யார் தொடங்கினார்கள் என்றல்ல, யார் முடித்தார்கள் என்றல்ல, எல்லாரும் பிரமாணிக்கமாக இருந்தார்களா, உண்மையோடு இருந்தார்களா, துடிப்போடு இருந்தார்களா, வெற்றிக்காக பாடுபட்டார்களா என்பதுதான் மிக மிக முக்கியம். ரிலே ரேஸில் தம்பி ஆசிரியர், நீங்கள் கடைசியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டது போல அவரை மகிமைப்படுத்த, நற்செய்தியை எடுத்து சொல்ல, மற்றவர்களுக்கு ஆண்டவரை வழங்க இன்றைக்கு சிறப்பான விதத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தாமதமாக இந்த உன்னதமான நிலை, அருள் பணியாளர் நிலை, குருத்துவ நிலை, ஆனால் தாமதம் என்று நாம் சொல்லக்கூடாது, லேட் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்களை இது நாள் வரை தயாரித்து கொண்டே இருக்கிறார் என்று தான் அர்த்தம். தயாரித்திருக்கிறார், இதற்காக காத்திருக்க வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நீங்களும் இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நன்றி கூற வேண்டும். பிரியமானவர்களே, தொடக்கத்தில் நம்முடைய முதன்மை குரு அவர்கள் சொன்னார்கள், ஏன் ஆண்டவர் முதுமையில் பல பேரை அழைத்தாரே, ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. அபிரகாமை அழைக்கும்போது இப்படித்தான் சொன்னார். அபிரகாமுக்கு 75 வயது. உன் நாட்டை விட்டு வா, வீட்டை விட்டு வா, இனத்தை விட்டு வா, நான் உனக்கு பெரிய சந்ததியை கொடுப்பேன், எல்லா உறவுகளையும் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு ஒரு நாட்டை கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை யாராவது சபித்தால் நான் அவர்களை சபிப்பேன், உன்னை யாராவது ஆசீர்வதித்தால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். எல்லாற்றை விட எனக்கு பிடித்தமான அந்த பகுதி, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இது நாள் வரை திருத்தொண்டராக ஆசீர்வாதமாக இருந்தாய். ஆசீர்வாதம் என்ற பெயரை தாங்கி இன்னும் அதிகமாக புனிதமிகு நற்கருணை பலியை கொண்டாடி நீ அங்கே ஒரு கௌரவத்தின் அடையாளம் என்று நிற்காமல், இவ்வளவு நாள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நீ நடுவில் நிற்கும்போது, ஆண்டவரே உமக்காக நான் பலியாக போகிறேன் என்று பாருங்கள், மக்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நிம்மதியை, அமைதியை கொடுக்க, மற்றவர்களோடும் எல்லாம் வல்லவரோடும் அவர்களை ஒப்புரவாக்க, முக்கியமாக இந்த 2 விதத்தில் சிறப்பான அழைப்பை அடுத்த சில வாரங்களுக்கு, மாதங்களுக்கு, ஏன் ஆண்டுகளுக்கு இறைவன் கொடுக்க இருக்கிறார். ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். அன்றைக்கு பாருங்கள், அபிரகாம் 75 வயதிலே அது அழைக்கப்பட்டார். பாருங்கள், அதே போல மோசே 80 வயதிலே அழைக்கப்பட்டார். எரியும் புதரிலே கடவுளின் குரலை கேட்டபோது அவருக்கு 80 வயது. சிமியோன், அன்னா இவர்களும் முதிர்ந்த வயது. ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள். மீட்பை கண்டுகொண்டன என் கண்கள், இனிமேல் நான் அமைதியாக போய்விடுவேன் என்று சொன்னார் அன்றைக்கு அந்த முதியவர் சிமியோன். ஆண்டவருடைய இரக்கம் யாருக்கு வேண்டுமானாலும் வரும், எப்போது வேண்டுமானாலும் வரும். நம்முடைய டைம் டேபிள் பிரகாரம் அவர் செயல்பட வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. இன்னும் வேறு விதத்தில் பணிபுரிய வேண்டியது உண்டு, ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஏன் உலக அளவில் கூட நம்ம எங்கே பார்த்தாலும் இந்த KFC அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு ஆசை. அந்த மனுஷன்
40 வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தெருவில் இருக்கிற மாதிரி சர்வீஸ் ஸ்டேஷனில் மற்றவங்களுக்கு ஏதோ செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார். கடைசி அந்த கேஎஃப்சி அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும்போது அவருக்கு 65 வயசு. கொலனல் ஹார்லண்ட் சாண்டர்ஸ் என்ற அந்த மனிதன் எந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்து விட்டது பாருங்கள். ஆண்டவரே, நீர் அளித்த உயிருக்கு நன்றி, நம்பிக்கைக்கு நன்றி, உருவாக்கத்துக்கு நன்றி, இந்த சவேரியார் பாளையம் பங்குக்கு நன்றி. ஆண்டவரே, என்னை தொடர்ந்து வழிநடத்தும் திருத்தொண்டராக தேர்ந்து கொண்டதற்கு நன்றி. நீர் எனக்கு தந்த அனுபவத்துக்கு நன்றி. நீர் எனக்கு தந்த ஞானத்துக்கு நன்றி. மக்களின் கண்ணீரை, பிரச்சனைகளை காணச் செய்தாயே, நீர் தந்த பொறுமைக்கு நன்றி என்ற உணர்வோடு இன்றைக்கு நம்முடைய அன்பார்ந்த அருள் பணியாளர் இந்த நிகழ்வை, இந்த உன்னதமான வழிபாட்டை அணுகுகிறார் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதிகளின் அடிப்படையில் திருத்தொண்டர் இன்னும் சற்று நேரத்தில் குருவாக போகின்ற அன்பு சகோதரருக்கும், இங்கே இருக்கிற அனைத்து அருள் பணியாளர்களுக்கும், இங்கே இருக்கிற அருள் சகோதரிகளுக்கும், நம்பிக்கையாளர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் என்ன சொல்ல நினைக்கிறார் என்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாக இன்றைக்கு முதல் வாசகம் தொடங்கியது, ஆண்டவருடைய வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. ஆசேர் ஆண்டவருடைய வாக்கை தொடர்ந்து கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அன்பார்ந்த மக்களே, ஆண்டவருடைய வாக்கு இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். வாக்கு அளிக்கப்பட்ட போது எரேமியா கேட்கவில்லை என்றால் எப்படி இருந்திருக்கும்? மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லும்போது முக்கியமாக சில பேர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை ஒத்திருந்த உன்னதமான இறைவாக்கினர், ஆண்டவர் இயேசுவை போல திருமணம் செய்யாதவர், ஆண்டவர் இயேசுவை போல துன்புற்றவர். ஆண்டவரின் வாக்கு நம் எல்லாருக்கும் அருளப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுகிறார். திருவிவிலியம் வழியாக, புனிதமிகு நற்கருணை வழியாக, எத்தனையோ அன்புள்ளங்கள் வழியாக, நிகழ்வுகள் வழியாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து பாருங்கள். உன்னை அறிந்திருந்தேன், உன்னை திருநிலைப்படுத்தினேன், உன்னை இறைவாக்கினனாக ஏற்படுத்துகிறேன். எப்போது? நீ கருவிலே உருவாக்கும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன். ஐ நோ யூ. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, அவரை பற்றி எனக்கு தெரியாதா? உனக்கு ஒரு பக்கம்தான் தெரியும், எல்லா பக்கமும் தெரியாது. எல்லாம் வல்லவருக்கு தான் எல்லாம் தெரியும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நாம் யாரை ஏமாற்றினாலும் கடவுளை ஏமாற்றவே முடியாது. இதுவரைக்கும் ஏமாற்றியவர்கள் எல்லாம் மனம் திரும்பி இன்றையிலிருந்து, ஆண்டவரே நீர் எங்களை பார்க்கிறீர், உம்மை மகிமைப்படுத்த நான் எல்லாம் செய்வேன் என்று சொல்ல வேண்டும். பாருங்கள், நம்ம எல்லாருமே முடியாதவங்க, இயலாதவர்கள், பலகீனமானவர்கள். அன்னைக்கு எரேமியா சொன்னார், ஏன்னா சின்ன வயசுலேயே அவர் அழைத்தார். நான் சிறு பிள்ளை, பேச தெரியாதுன்னு சொன்னார். இன்றைக்கி ஆசிரியர் சொல்ல முடியும், எனக்கு வயசாகிடுச்சு, 71 வயசு ஆகிடுச்சு, ஆண்டவரே இந்த வயசில் எனக்கு குரு பட்டமா, என்ன செய்ய போகிறேன் என்று நினைக்கலாம், மற்றவர்கள் நினைக்கலாம். ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். எங்கே அனுப்புகிறேனோ அங்கே போ, என்ன பேச சொல்கிறேனோ அதை பேசு, அதோடு நான் எப்போதும் இணைப்பது உண்டு. என்ன செய்ய சொல்கிறேனோ அதை செய். செல், சொல், பேசு. இதுதான் ஆண்டவர். பல நேரத்தில் போகக்கூடாத இடத்துக்கு போகிறாங்க சில பேர், பேசக்கூடாத பேசுகிறாங்க, செய்யக்கூடாத செய்கிறாங்க. இன்றைக்கு மீண்டும் ஆண்டவரே, நான் போகின்ற இடம் உமக்கு பிடித்தமானது தானா? இந்த எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்.
ஆவியானவரே அந்த பாட்டில் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரேன்னு வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருடைய விருப்பம் இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவர் பேசக்கூடாத வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. ஆண்டவர் பாருங்கள், செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் நினைவூட்டுகிறார். ஆசேர் குருப்பட்டம் பெற்றால் போதாது, ஆண்டவரே உமக்காக பேசுவேன், விருப்பத்தை செய்வேன், நீ சொல்லுகின்ற இடத்துக்குத்தான் போவேன் என்று சொல்ல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் பாருங்கள், அஞ்சாதே, உன்னை விடுவிக்க உன்னோடு நான் இருக்கிறேன். எவ்வளோ பேர் ஏதேதோ பேசலாம். அஞ்சாதே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். வாயை தொடுகிறார், வார்த்தையை வைக்கிறார். எவ்வளோ அருமையாக இருக்கிறது. ஆண்டவரே, ஆசிரியரை மட்டுமல்ல, எங்கள் எல்லாருடைய வாயை தொடும், வார்த்தையை வையும், எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு பக்கம் 4 வார்த்தைகள் தீமையை அழிக்க, பிடுங்க, தகர்க்க, அழிக்க, கவிழ்க்க. என்ன கெட்டது செய்ய இல்லை, களைகளை எடுக்க, தீமையை ஒழிக்க. அதற்காகத்தான் நம் களைகளை அகற்ற வேண்டுமென்றால், தீமையை ஒழிக்க வேண்டுமென்றால் நாமே களையாக இருந்துவிடக்கூடாது. 2 வார்த்தைகள், கட்ட, நட. எவ்வளோ கட்டப்படுகிறது நம்ம ஊரிலே கூட. இந்த இடமே எவ்வளோ அழகாக நம்முடைய அன்பு தந்தை சிங்கராயன் அவர்களின் முயற்சியால் பூமனூரில் எவ்வளோ வேலை நடக்குது. கட்ட, நட, எல்லாவற்றை விட மக்களை கட்டி எழுப்ப, நம்பிக்கை அவர்களில் நட, அன்பை அவர்களில் நட ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்கள், எவ்வளவு அருமையாக இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே நம் எல்லாருக்கும் நினைவுபடுத்தப்படுகிறது. பாருங்கள், இந்த 2வது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம், அருமையான பகுதி. மனிதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் ஒவ்வொரு அருள் பணியாளரும். சவரியார் பாளையத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருடைய அப்பா எத்தனை ஆண்டுகள் எப்படி மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தார், ஆலய பணியை செய்தார், ஒரு நல்ல கேட்டகிஸ்டாக இருந்தார். எவ்வளோ பேர் அவரால் உருவாக்கப்பட்டார்கள். அவர்கள் பெற்ற அன்பான பிள்ளைகள் ஆண்டவருக்கு. பாருங்கள், மனிதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பாவ மன்னிப்புக்காக பலியை ஒப்பு கொடுக்கிறவர், காணிக்கையை ஒப்பு கொடுப்பவர். இது நாள் வரை அந்த காணிக்கைக்கு உதவிதான் செய்ய முடிந்தது, பலிக்கு உதவிதான் செய்ய முடிந்தது. இன்றையிலிருந்து பாவ மன்னிப்புக்காக பலியை ஒப்பு கொடுப்பவர், காணிக்கை ஒப்பு கொடுப்பவராக அவர் மாறுகிறார். மக்கள் சார்பாக பணிபுரிய, மக்களை உரட்டி விரட்டி மிரட்ட கிடையாது. பாருங்கள், மக்கள் சார்பாக பணிபுரிய அழைக்கப்படுகிறார். இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் இன்றைய 2ஆம் வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல வலுவின்மைக்கு அவர் ஆளாகி இருந்தார். பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். பெர்ஃபெக்ட் கிடையாது, செயின்ட் கிடையாது. இங்கே இருக்கிற மேலே உட்காந்துருக்கவங்களாம் செயின்ட் கிடையாது, புனிதர்கள் கிடையாது. எல்லாருமே புனிதர்கள். சில பேர் சொல்லுவாங்க, யாருக்கு என்ன தகுதி இருக்குது? ஓரளவு தகுதி தேவைதான், ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். வலுவின்மைக்கு ஆளாகியிருக்கிறார். மற்றவருடைய வேதனையை புரிந்து கொள்ள அவரால் முடியும். அதனால் பாருங்கள், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த பசங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இவனை மாதிரி கெட்டவனே கிடையாது. இன்றைக்கி சொல்லியிருக்க அழகா, ஒன்றும் தெரியாதவங்களுக்கும் சரி, அதான் அறியாமையில் இருப்பவங்களுக்கும் சரி, இன்னொரு பக்கம் நெறி தவறுவோருக்கும் சரி, இரக்கம் காட்ட இன்றைக்கு இவரை தேர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பசங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலில் சில சமயத்தில் அவர்களை வழி நடத்துவது எவ்வளவு கடினம், சிரமம் என்று என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இரக்கம் காட்டுவதுதான்
ஒரு அருள் பணியாளருடைய தலையாய கடமை பாருங்கள். நேற்று கூட நான் சொன்னேன், செல்லியம்பட்டியில் தந்தை ஹென்றி ஜார்ஜ் அவர்கள் கோல்டன் ஜூபிலி கொண்டாடும்போது ஒரு அருள் பணியாளர் என்றால் முதல் குணம் என்ன தெரியுமா? இரக்கம். இன்றைக்கு பாருங்கள், மக்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். அதுவும் அறியாமையில் இருப்ப ஒன்றும் தெரியாதவங்களுக்கு, முறைகேடாக வாழ்பவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். மக்களுக்காக பலி, உமக்காக பலி, பெற்றோருக்காக பலி, குடும்பத்தாருக்காக பலி. அந்த பலி செலுத்துவது கடவுளிடமிருந்தே இந்த அழைப்பு. பாருங்க, ஐ அச்சீவ்டு பிரீஸ்ட்ஹுட். நான் சாதிச்சேன்னு யாரும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. நான் பிஷப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண, சாதிச்சேன்னு சொன்னால் வெட்க கேடு. அதே போல் எப்படியோ சாமியார் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் வெட்க கேடு. கடவுளிடமிருந்து தான் அந்த அழைப்பு, கடவுள் போடுகின்ற பிச்சை. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேனே, 2ஆம் நற்கருணை மன்றாட்டில், ஆண்டவரே உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லை எங்களுக்கு ஆண்டவரே, நீர் போட்ட பிச்சை, நீர் காட்டிய கருணை, உம்முடைய இரக்கம் என்று சொல்ல வேண்டும். இங்கேதான் நம்முடைய முதல் குரு, தலைமை குரு, நம்முடைய மாடல் இயேசு கிறிஸ்துவை இந்த திருமுகம் மிக அழகாக சொல்லுகிறது. உரத்த குரல் எழுப்பினார், கண்ணீர் சிந்தினார், மன்றாடி வேண்டினார். உரத்த குரல் எழுப்ப, கண்ணீர் சிந்த, மன்றாடி வேண்டதான் குருத்துவம். இறை பற்று இருந்தது, தெய்வ பயம் இருந்தது. மனிதனாகிய இயேசுவிடம் இறை பற்று இருந்ததாம், தெய்வ பயம் இருந்ததாம். கடவுள் செவிசாய்த்தார், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், நிறைவுள்ளவர் ஆனார். நிறைவுள்ளவர் ஆவது எப்படி? கீழ்ப்படிவதால், துன்புறுவதால், உரக்க சத்தமிட்டு கூவி அழுவதால், ஜெபிப்பதால். இதுதான் குருத்துவம் என்பதை இன்றைக்கு எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, துன்புறுங்கள், கீழ்ப்படியுங்கள், யூ வில் பிகம் பர்ஃபெக்ட், நிறைவு பெறுவீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இறுதியாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பாருங்கள். யோவானின் சீடர்கள் திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் திருமுழுக்கு யோவானிடம் சொல்லுகிறார்கள், பொறாமைப்படுத்துவது போல உம்மோடு ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீர் சான்று பகர்ந்தீரே, எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர். கிளரிக்கல் ஜெலசி. சாமியாருங்க கூட சில நேரத்தில் இந்த பங்கில் இருக்கிறதா, அந்த பங்கில் இருக்கிறதா, இந்த ஸ்கூலில் இருக்கிறதா, அந்த ஸ்கூலில் இருக்கிறதா. ஐயோ, திருமுழுக்கு யோவானை பாருங்க, அப்படி இருக்கவே முடியாது. குருத்துவத்தில் பொறாமை இருப்பது, இட் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் இன் டேர்ம்ஸ். அது முறைகேடானது, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய வேலை தானே, எந்த மூலையில் இருந்தாலும் ஆண்டவருக்காகத்தானே நான் வாழுகிறேன். அவன் அந்த நிலை, இவன் இந்த நிலை என்று சொல்லவே கூடாது. ஆண்டவரே, நீர் சொல்லுகின்ற வேலை, எந்த வேலையை வேண்டுமானாலும் நான் செய்கிறேன். நீங்கள் பாருங்கள், எல்லாரும் அவற்றை போகிறாங்க, அந்த சாமியார்கிட்ட போகிறாங்க, இங்கே போகிறாங்க அப்படின்னாவே சில பேரால் தாங்கவே முடியல. ஏன் பங்கு மக்களில் கூட சில பேருக்கு போகாமல், அவங்க வாசகம் வாசித்தாங்க, அவங்க பாடினாங்க, என்ன விடலை, போ. ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ, எப்படி பெரியவர்கள் வழியாக வழி நடத்துகிறாரோ அப்படித்தான் என்னை இருக்க வேண்டும். அன்றைக்கு பாருங்கள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டதென்று. உடனே திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னார்? எல்லாம் விண்ணிலிருந்து அருளப்பட வேண்டாம், கடவுள் கொடுத்தால் ஒழிய யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. கடவுள் கொடுத்தால் ஒழிய யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. இன்றைக்கு கடவுள் தான் கொடுக்க போகிறார். யாருக்கும் எதுவுமே கிடைக்காது, கடவுள் கொடுத்தால் ஒழிய. விண்ணிலிருந்து அருளப்பட வேண்டும். நான் மெசியா அல்ல, நான் முன்னோடி தான். இன்னைக்கு நிறைய தலைவர்கள், அருள் சகோதரிகள், அருள் பணியாளர்கள், ஏன் ஆயர்கள் கூட இயேசுவின் இடத்தை தாங்கள் எடுத்துக்கொண்டு
தாங்கள் மெசியா என்று காட்டிக்கொள்ள துடிக்கிறார்கள். நான் குப்பை, ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர்தான். இந்த விதத்தில் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பே திருத்தொண்டர் ஆசீர்வாதம், அவர் செல்வாக்கு பெருக வேண்டும். மறையுரை தந்தால் என் மாட்சிமை அல்ல, அவர் செல்வாக்கு பெருக வேண்டும், அவர் வளர வேண்டும். மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தால் ஆண்டவர் இயேசு வளர வேண்டும். திருப்பலி நிறைவேற்றினால் நான் மையம் அல்ல, ஆண்டவர் இயேசு வளர வேண்டும், அவர் செல்வாக்கு பெருக வேண்டும். மக்கள் இதயங்களிலே ஆண்டவர் வளர வேண்டாம். நான் மணமகனுடைய நண்பன் தான். பொண்ணை நான் கூட்டிகிட்டு ஓடி போயிடலாமா? நண்பன் கூட்டிகிட்டு ஓடி போயிடலாமா? போகக்கூடாது. இயேசுக்குரிய மகிமை, இயேசுக்குரிய முக்கியத்துவம், இயேசுக்குரிய அன்பு என்னால் பறிக்கப்படக்கூடாது. அவர் வளர வேண்டும். செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும், சிந்தையிலும், சொல்லிலும், செயலிலும், எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமது மகிமைக்காக என்று பாடுபட வேண்டும். இத்தகைய நோக்கங்களை கொண்டு குருத்துவ பணி தொடர வேண்டும். அப்பம் பிற்கப்படுகிறது. பூசை நிறைவேற்றும் போது ரசம் இரத்தமாக மாறுகிறது. திருப்பலியினுடைய ஆண்டவரே, என்னுடைய நேரம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமைகள் எல்லாம் நீர் வளர்வதற்காக என்று ஆசிரியர் பாடுபட வேண்டும். இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் வாழ வேண்டும். இன்றைக்கு இவர் தொடங்குகின்ற இந்த பயணம், இந்த உன்னதமான பணி, இந்த உன்னதமான அழைப்பு நிறைவாக இருக்க நாம் எல்லாரும் வேண்டுவோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா தன்னை மையமாக வைக்கவில்லை. என் மகன் வளர வேண்டும். சில பேர் மாதாவுக்கும் இயேசுக்கும் போட்டின்னு நினைக்கிறாங்க. போட்டியே கிடையாது. மாதா இயேசுவிடம்தான் நம்மை கொண்டு வருகிறார்கள். அதே போல ஆசிரியர் மாதாவை பின்பற்றி, மிக முக்கியமாக நம்முடைய ஊரில் இருக்கிற பெரிய நாயகி மாதாவின் பாதுகாவலிலே எல்லா மக்களையும் இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். அவரை சுமந்து சென்று எத்தனையோ சக்கரியாவுக்கு, எலிசபெத்துக்கு, திருமுழுக்கு யோவானுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும். அவரை பின்பற்றி எத்தனையோ துன்புறுகின்றவர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும். எத்தனையோ துன்புறுகிறவர்களுக்கு உடன் இருக்க வேண்டும். எத்தனையோ பேருக்காக பரிந்து பேச வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், solidarity with all the people, especially with the suffering, and fidelity to the Father. எல்லாரோடும், துன்புறுகின்ற அத்தனை பேரோடும் உடன் இருக்க வேண்டாம். மாதாவை போல கடவுளுக்கு பிரமாணிக்கமாக, இதனால் எப்படியோ ஆண்டவரே உமக்கு பிரமாணிக்கமாக நன்றி கூறி அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை போல வாழ்வேன் என்று சொல்ல வேண்டும். அந்த தாய் உங்களுக்காகவும் இங்குள்ள அனைவருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.